எங்க திரும்ப. அப்பா, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ஆமாமா, நீ இப்படி எல்லாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற. கிளாஸ்க்கு போகும்போது போறவன் வரவெல்லாம் என்னையே உருன்னு பாக்குறானுவ. ஏண்டி, கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன்? கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர்ற பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழுச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மனவரையில உட்கார வைக்க மாட்டேன். மேனேஜர் வரோர். ஆமா, வந்துட்டார். என்னப்பா அது டிஃபன் காரிய? நடிகை மகாலட்சுமி வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது. அவங்க வரல. அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல. உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதாயா லாபம். இந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இப்ப வந்திய ஒரு நடந்துகிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம். சப்ளா குட்டி. வணக்கம். வணக்கங்க. அடடே சந்திரலேகா, வா 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 வா. என்னங்க, இவ நம்ம 3வது வீட்டுல குடியிருக்கா. இவங்கள நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், நீ வா வந்து உட்காரு. பரவாயில்ல, அவருக்கு முன்னாடி எப்படி உட்கார்றது? நான் ஏற்கனவே சொன்னேனே வேலை விஷயமா. இவதான் என் பொண்ணு. +2 பாஸ் பண்ணிருக்கா, 5 பாஸ் பண்ணிருக்கா. உங்க வீட்டுக்காரர் தான் பெரிய மேனேஜர் ஆச்சு. இது ஆமாமா, எங்க வீட்டுக்காரரு மேனேஜரா தான் இருக்காரு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. இன்னும் ட்ரெஸ்ஸே கழட்டல. அதத்தான் அப்படி சொல்றாரு. அவர்கிட்ட சொல்லி என் பொண்ணு எங்கேயாவது உட்கார வை. என்னங்க, என்னம்மா? நீங்க தான் மேனேஜரா இருக்கீங்களே, அந்த பொண்ணை எங்கயாவது உட்கார வைங்களேன். அது சுலபமாச்சே. அப்படி குந்துனா அது உட்கார போது. அது இல்லீங்க, நீங்க மேனேஜரா இருக்கிற கம்பெனில அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வேணுமா? வேலையா? ஏமா, ஒரு மிளகு ரசம் வச்சு பீன்ஸ் பொரியல் பண்ண மாட்டேன்? தமாஷ் தானே பண்ணாதீங்கிறது. தமாஷ் தானே பண்றீங்க. தமாஷ் தானே. நீங்க மேனேஜரா இருக்கிற கம்பெனில அந்த பொண்ணுக்கு ஒரு உத்தியோகம் வேணுமா? ஏமா, இப்பதான் 3 பேரை வேலைக்கு வச்சேன். என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க? காய்கறி நறுக்கிறது, மோர் சிலுப்புறது, வெண்ணெய் எடுக்கிறது. சந்திரலேகா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. இவரு அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதத்தான் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஏழைங்கனாலே எப்பவுமே இறக்கம் தான் இல்லீங்க. அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க. அதுக்கு கமிஷன் பரீட்சை எழுதணுமாமே. சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா? அது கவர்மெண்ட் வேலைக்கு தான். அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிடுறானே. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா. காலையில இருந்து அடுப்படியில நின்னா உடம்பெல்லாம் எரியுது. இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாழ முடியலமா. கைட்டு போட்டுறமா. ஷோ அப்பா, ஐயோ ஷோ. சிவகாமி, சிவகாமி. சந்திரலேகா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னமோ அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அடுப்புன்னு சொன்னார்ல. அடுப்பு. ஆமா, அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சச பாய்லர் இருக்கு. அந்த பாய்லரை ஏதோ இவர் தான் செக்அப் பண்ணுவாராம். அதத்தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டார்ல, உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்னமோ சிவகாமி, உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, வேலை நிச்சயம் கிடைக்கும். நான் வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. வாடி கண்ணு. நான் வரேன். வா 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 வா. அப்பா, போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எப்படி மேனேஜர் நடிப்பு? நடிப்பாது, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு நம்ம வீட்டு சமையல போய் கவனியா. எனக்கு தெரியும், இதெல்லாம் நிலைக்காது. பொட்லர் வேலை தான் நிலைக்கணும். அதுல குறைச்சல் இல்ல. உன் மூஞ்சி. உன்னை போய் என் மேனேஜர் சொன்ன பாரு.